என்ன பிளானட்ஸ் பத்தி எல்லாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. வானத்துல சிரியஸ், கேனோபஸ், போலாரிஸ் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. என்னது நட்சத்திரத்துக்கு பேரா? பேரு மட்டும் இல்லடா, உருவமும் இருக்கு. சி அங்க பாருங்க, அங்க ஒரு லைன் மாதிரி தெரியுதா? சி எங்கக்கா? அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு லைன் தெரியும் பாருங்க. அங்க பாருங்க, தெரியுதா? தெரியலையா? ஹலோ. எஸ் அங்க ஹலோ நான் இங்க வாங்க. இந்த போன் அங்க கிடந்துச்சு. தேங்க் யூ. அங்க மேல போங்க ப்ளீஸ். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்குங்க. இந்த மாதிரி. லெஃப்ட் ஓகே, ரைட் இப்படி 45 டிகிரிஸ் இந்த மாதிரி. சரியா இருக்கா? இப்ப பாருங்க. நட்சத்திரம் தெரியுதா? அதே தெரியுது. உங்களை கேக்கல, தெரியுதா உங்களுக்குலாம்? இதுதான் ஒரு வேட்டைக்காரன் நட்சத்திரம். ஏங்க வேட்டைக்கார நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க, விவசாய நட்சத்திரமும் தெரியுது. போ 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 எல்லாம் கிளம்பு 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 போ போ ஓடு ஓடு வீட்டு ஓடு போற இனியாவது விவசாயத்தை காப்பாத்துறீங்க. கிளம்பியா கிளம்பியா. விவசாயத்தை பத்தி பேசினா வேடிக்கை பார்க்க கூட ஆள் இல்ல. வாங்க. உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாங்க. அப்படின்னா அவங்க உங்களை ஒரு ஆளா கூட மதியலன்னு அர்த்தம். வேலையை பார்க்கலாம்ல, இது அங்கேயே பாத்துக்கலாம்ல. நம்ம தோட்டத்துதான் போகுது. கோவப்படுத்தாதீங்க. நீ என்னப்பா டென்ஷன் இருக்க? பழவனையும் பழவனை போட்டீங்க, அங்கெல்லாம் போய் வேறு இருந்துட்டு சும்மா எனக்கு சூரிய காந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பூச்சி வெங்காய கட்டு இப்படித்தான் வந்து என்ன அடிக்காத விக்கி அடி. இதை துறக்க முடியாதுப்பா, மொத்தமா ரவுண்டு கட்டிடுப்பா, முடிச்சுப்பா. தோழி முடிஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லா நிலமும் தப்பிச்சிருச்சு. ஓ நிலம் மட்டும் முச்சூடு நாசமா போச்சுல்ல. புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? மாப்பிள ஒன்னு அழிஞ்சாதான் இன்னொன்னு வாழ முடியும். நீங்க வேணா அழிஞ்சுக்கிறீங்களா? நாங்க வாழ்ந்துக்கிறோம். அதானே, இப்படியே தேனி மண்புழுவெல்லாம் அழிச்சு விட்டா எதிர்காலத்துல எப்படி விவசாயம் பண்றதா? நீ இப்படி பேசிக்கிட்டே போனா இந்த பூச்சி மருந்தை வாங்கி நான் தாண்ட குடிக்கணும். என்னம்மா இப்படியே மருந்து அடிச்சு புழு பூச்சி எல்லாம் சாகடிச்சிட்டா அது மண்ணுக்கே விஷம்மா. இதெல்லாம் ஒரு விஷமா? அப்படியா? விஷமாண்ணா அம்முறா. அதா உன் மயன்கிட்ட பேசி எங்களால ஜெயிக்க முடியாது. ஆள விட. நல்லா விளைச்சல் எடுக்கிறது முக்கியம் இல்ல, நல்லத விளைச்சல் எடுக்கணும். உன்ன ஒரு நாளைக்கு நறுக்குன்னு கொட்டிடுறேன். கோசகம் அண்ணே, அது கிளட்ச் லூஸா இருக்கு, வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகுதுன்னு. நானே கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க, வேலை நிறைய இருக்கு. என்ன பார்த்தா மெக்கானிக் மாதிரி தெரியுதா? சார் எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்க ஐயா? அடிங்க கடனை வாங்கி விட்டு வட்டியும் காணும் ஆலயம் காணும். என்ன விளையாடுறீங்களா? கடனா? அம்மா இவங்கிட்டே கடன் வாங்கின? யோ எவ்வளவு வாங்கினாங்க? 30,000. 30,000? 3 லட்சம். 3 லட்சமா? ஆமாடா, பையன் வளர்ந்துட்டானே, பொறுப்பா பாத்துப்பானே இருக்குவா முடியுது. நீ பண்ற வேலைக்கெல்லாம் பைசா பண்ண நான் எங்க போறது? உங்க பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுக்கோங்க. கொடுக்க வேண்டிய 30,000 கொடுத்துட்டு அப்புறமா வண்டி எடுத்துக்கோங்க. அசிங்கமா இருக்காடா? இல்லம்மா அழகா இருக்கே. வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மலையெல்லாம் நல்லா தெரியுது. சூப்பர் வியூ. உனக்கு வேணா அசிங்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா இனி என்னால ஒரு நிமிஷம் இந்த ஊர்ல இருக்க முடியாது. உன்னை நம்பினது போதும்டா. மദ്രാஸ்ல அந்த டெய்ல்மணி பிள்ளை வீட்டு வேலைக்கு தானே போகுது, அங்க போறேன். போ, பாத்து தைக்கிற வேலையாவது கிடைக்காமையா போயிடும். சரிம்மா,
எப்பமா கிளம்புற? மா, மெட்ராஸுக்கு போற, பத்திரமா இருக்கணும். அப்புறம் உன் சேலரி எல்லாம் சேர்த்து வச்சு அந்த வாயிலே வீசிடுறேன்னு சபதம் போட்டிருக்கேன். வேலைக்கு சாப்பிட்டுருமா. அப்புறம் இந்த சோப் யூஸ் பண்ணி பாத்திரம் கழுவாத, கையெல்லாம் எரிச்சலா இருக்கும். அதுக்கு பதிலா அந்த எலுமிச்சை மரத்துல புளிய சேர்த்து அது கூட சாம்பலையும் சேர்த்து கொஞ்சமாவது அக்கறையா நான் போறேன்னு சொல்றியா பாரு. மா, நான் போனா நம்ம மில் பிசினஸ் யாருமா பாத்துக்குவா? நீ வேற மேக்ஸ்ல வீக்கு ஒண்ணு ஏமாத்திடுவாங்க. ஆமா, லேக்ஸ்ல டர்ன் ஓவர் ஆகுது, மேக்ஸ்ல 35 ரூபா காசு. அதாவது இனி வாங்கிக்காதா? ஏப்பா நீ அதை விடு, வயலை யார் பாப்பா? பூச்சி திங்கிற வயல நீ பார்த்தா என்ன, நான் பார்த்தா என்ன? இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதானே அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. நீ புறாக்கெல்லாம் தீனி போட்டுரு, குட்டி போட்ட நாய்க்கு உப்பு போட்ட சாப்பாடு போடாத. அப்புறம் அந்த குருவிக்கெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணா அதை விரட்டா முட்டாலே போதும். நான் வர்ற வரைக்கும் இதெல்லாம் நான் நினைச்சு பாத்துக்கம்மா. புரியுது, இந்த ஊருக்காரங்க முன்னாடி உன் பையனு கெத்தா வாழணும்னு நினைக்கிறேன். நான் போறேன். எந்த மாதிரி சூழல்ல என்னால வாழ முடியும் நீ நம்பினதுக்கு அப்புறம் நான் வரேன். சரியா? தமிழ் உண்மையோட சொல்றேன். நீ அந்த டாக கொடுமா. அப்பவே நான் உன் துணியெல்லாம் எடுத்துட்டு என் துணியை மாத்தி வச்சுட்டேன். டேய், நீ அங்க போய் என்னடா பண்ணுவ? என்னமா நீங்க ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துறீங்க, எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். இதுக்கு போய் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கீங்க? எப்பா முதல்ல கிளம்பு, கிளம்பு போ. வண்டி என்ன வண்டி எங்கேயுமே நிப்பாட்டாதா? நிப்பாட்டா இறங்கி திரும்பி வந்துருவாங்க. போய்கிட்டே வந்துடாதா? ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு எனர்ஜி இந்த வேர்ல்ட டாமினேட் பண்ணிருக்கு. அந்த எனர்ஜியோட டிமாண்ட் அண்ட் ரெயின் தான் அடுத்து வர எனர்ஜிக்கான ஆரம்பம். 2030ல எனர்ஜியோட டிமாண்ட் 400 மடங்கு அதிகமா இருக்கும். பட் ஃபியூல் இப்ப இருக்கிறதுல பாதி கூட இருக்காது. அண்ட் ஆப்வியஸ்லி உலகமே மாற்ற சக்தியை தேடி ஓடும்போது நாம மட்டும்தான் மறுக்க முடியாத சக்தியா இருக்கும். அதை எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் நம்மளை விட டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா இருப்பாங்களே. நாட் எனிமோர். நம்மளோட டார்கெட் நோவா கேஸ். அது மனித சக்தியால எட்ட முடியாத ஆழத்துல இருக்கு. அத நாம எப்படி ரீச் பண்ண போறோம்னு நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் ஸ்பார்க். இந்த பூமியிலேயே உங்க கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள். நீங்க நினைக்கிற மாதிரி இது மனுஷனோட கிரியேஷன் இல்ல, கிஃப்ட் ஆஃப் நேச்சர். லெட் மீ எக்ஸ்பிளைன் அபவுட் தி ரியாக்டர். பூமியை இதுவரைக்கும் யாரும் தோண்டாத அளவுக்கு ஆழமா தோண்டப்படும். நீங்க சொன்ன சோ கால்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவும் அங்க ஒர்க் ஆகாது. இந்த பிரஷரை மீறி பாதிப்பு ஏற்படாம நோவா கேஸை ரீச் பண்ண இந்த ஸ்பார்க்கோட சக்தியால மட்டும்தான் முடியும். அண்ட் இதுல முக்கியமான